இந்த பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது தான் என்னோட முதல் வியாபாரம். இன்னைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவதில் பெருமையா சொல்லிக் கொள்வேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருந்து 2 பேர் இந்தியாவோட ஸ்பைசஸ் போர்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் சேர்மனாக. ஒன்று நம்மளுடைய வேளாண் பொருட்களுக்கு உலக சந்தையில் அதிகமான டிமாண்ட் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா அதை யாரும் நீங்கள் கண்டறிந்து எடுப்பதில்லை. 2வது, தரமான பொருட்களுக்கு மட்டும்தான் வேளாண் பொருட்களுக்கு வெளிநாட்டில் டிமாண்ட் உண்டு. ஆனா என்ன நடக்குதுன்னா, ஏதோ 1-2 பேர் சின்ன சின்ன விவசாயிகள் பொருட்களை தரமற்ற பொருட்களை ஏற்றுமதி பண்றதுனால இந்தியாவோட ஒரு பொருட்களுக்கு வெளிநாட்டில் கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஊர்ல மிளகாய் இருக்கு, மிளகாய் காசு. ஆனா அந்த மிளகாய் சில நேரம் பனி படிந்து அந்த மிளகாய் கலர் இல்லாம போயிடும். உடனே நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்றாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு வெக்கத்தை விட்டு சொல்றேன், நம்ம ஷூ பாலிஷ் போடுறதுக்கு டை ஒன்று இருக்கு பாத்தீங்களா, ஷூ பாலிஷ் போடுறதுக்கு அந்த சிகப்பு கலர் டை, அதை எடுத்து அந்த மிளகாய் மேல கோட்டிங் பண்ணி அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. இதனால வெளிநாட்டில் அதிகமான சரக்குகள் தேங்கி கிடக்குது. அதனால நல்ல பொருட்கள் அனுப்ப வேண்டிய இடத்துல நம்ம பேர் கெட்டு போயிடுது. 2வது, நம்ம ஊருக்கிடையே விதித்தான மஞ்சள், ஒரு நல்ல பொருள். உலகத்துல இந்திய மஞ்சளுக்கு, அதுவும் தமிழ்நாட்டு மஞ்சளுக்கு மட்டும்தான் தனி மவுஸ் உண்டு. கேன்சரை எதிர்த்து விளையாடக்கூடிய ஒரு உண்மையான மென்பொருள் அது. ஆனா அந்த மஞ்சளை கூட சரியா விவசாயம் பண்ணாம, அதே மாதிரி பராமரிக்க தெரியாம, ஒரு லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேன்சரை வர வைக்கக்கூடிய பொருளை அந்த மஞ்சளை பரட்டி கொண்டு விற்கிறாங்க. இவைகள் எல்லாம் 1-2 சில பண்ற விவசாயிகளுக்கால பெருமதியான விளைபொருட்கள் விளைவு இல்லாம போகுது. அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாட்டில் ஸ்பைசஸ் வெளிநாட்டுக்கு நீங்க ஏற்றுமதி பண்ணணும்னா அதுக்கு ஸ்பைசஸ் போர்டோட சர்டிபிகேட் வேணும். அந்த ஸ்பைசஸ் போர்டு ஆபீஸை தமிழ்நாட்டில் கொண்டு வந்த பெருமை என்னை சாரும். அதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட விவசாய பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுவதற்கு என்னுடைய பாராட்டுகளையும் உங்களுக்கு ஊக்கத்தையும் சொல்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களில் ஒருவனாக மீண்டும் என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலை உரையாற்ற உள்ளார்கள். இனிய நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றுவதற்கு வேளாண்மைத்துறை இயக்குனர் கலைச்செல்வி அவர்களே, தலைமை உரையாற்ற இருக்கிற குமாரவேல் பாண்டியன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற விளைகிற பூமி இது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலேயும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒரு சிறப்புகள் உண்டு. ஒரு மாநிலத்திலே நிலக்கரி மட்டும் கிடைக்கும், ஒரு மாநிலத்திலே தங்கம் கிடைக்கும், ஒரு மாநிலத்தில் நெல் பயிர் கிடைக்கும், ஒரு மாநிலத்திலே கரும்பு மட்டும்தான் கிடைக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லா பொருள்களும் கிடைக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அப்படிப்பட்ட வளமான ஊர். ஏனென்றால் உலகம் முதல் தோன்றிய பொழுது முதல் தோன்றிய மண் இந்த தமிழ்நாடு தான். முதல் தோன்றிய மொழி தமிழ் தான். அதனால தான் எல்லா சிறப்புகளும் தமிழ்நாட்டிற்கு உண்டு. இங்கே கதிரானந்த் அவர்கள் சொன்னதை போல இந்த மஞ்சளுக்கு எவ்வளோ பெரிய மகிமை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. எங்கே போனாலும் சரி, எங்கே போனாலும் இந்த பொருள்களை தான் கேட்டு கேட்டு வாங்கி உணவு உட்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டத்தை தமிழ்நாட்டிலே நம்ம இதெல்லாம் பார்க்கறதில்ல. நிறைய இருக்குது. வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒன்றும் இல்லை. லண்டனுக்கு போயிருந்த போய் பார்த்தா அரைக்கீரை மார்க்கெட்டில் வச்சு விற்கிறான். நான் கேட்டேன், இந்த அரைக்கீரை எங்கப்பா பண்ணிக்கிறேன்னு. தமிழ்நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி நிறைய பொருள். முருங்கைக்காய், நம்ம ஊர் முருங்கைக்காய் தான் எல்லா ஊர்லேயும் எங்கெல்லாம் போகலாம். வேர்கடலை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வேர்கடலை தான் எல்லா ஊர்லேயும் கிடைக்குது. ஆகவே எல்லாம் இருக்குது. இதை நாம் என்ன பண்ணுறோம்னா வாங்கி மொத்தமாக வியாபாரிகிட்ட கொடுத்துட்றோம். யாரும் நமக்கு பயனில்லாமல் போயிடும். ஏதோ நமக்கு குறைந்தமாக நமக்கு வருவாய் கிடைக்குது. ஆனால் அதையே நம்ம முதலீடாக வைத்து அதை நம்ம எக்ஸ்போர்ட்டாக பண்ணணும்னு நினச்சோம்னா, நீங்கள் நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டாக இருக்கிற நம்முடைய கதிரானந்த் அவர்கள் வெறும் மஞ்சள் தான். நாமளாம் பார்த்தோம்னா கடைக்கு போனால் சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தொழில். ஆகவே இவர்களையெல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துறை வந்திருக்கிறது. இங்கே விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. நாங்களும் உங்களை போன்ற ஒரு சாதாரண விவசாய குடிமை சார்ந்தவர்கள். எனக்கு ஏர் ஓட்ட தெரியும். இங்கே நம்முடைய நீர்வளத்துறை களை வெட்ட தெரியும். எல்லாம் தெரியும் எங்களுக்கு.
எங்களுக்கு வந்து நெல்லருக்கு தெரியும், கம்பருக்கு தெரியும், எல்லாம் தெரியும், சென ஓட்ட தெரியும், எல்லாம் தெரியும். ஆகவே சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாங்கள். உங்களுடைய கஷ்டம் என்ன என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இதை உன்னிப்பாக, ஏன்னா உலகத்திலே தலை சிறந்து இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. தங்கம் தோண்டி எடுத்தால் கொஞ்சம் தான் பயன்படும். இது அப்படி இல்லை. ஒவ்வொருவருடைய உணவும் அப்படி இருக்கு. ஒவ்வொரு உணவுக்கும் இது தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த வேளாண்மையை மேலும் மேலும் பெருக்குவதற்கு தமிழக அரசுக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் பல்வேறு வகையான முயற்சிகளை, இதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவருக்கும் நன்றியை சொல்லி நாம் அத்தனை பேரும் அரசு தருகிற வழிகாட்டுதலை வைத்து மேலும் மேலும் உயர்வதற்கு பாடுபட வேண்டும் என்று சொல்லி விவசாயிகளுக்கு ஒளிவிலக்கேற்றிய நம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் விழா பேருரையாற்றி கருத்தரங்கை அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெகதீஷன் அவர்களே, வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கயராஜ் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கிற பெருமக்களே, அரசு அலுவலர்களே, இந்த கருத்தரங்கில் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த கூட்டத்துக்கு வந்து நான் மேடையில் உட்கார்ந்து இந்த குறிப்பை பார்க்கிற வரையில் ஏதோ ஒரு விழா என்று நான் வந்தேன். ஆனால் இந்த குறிப்பை பார்த்த பிறகு இது அதி முக்கியமான ஒரு விழா, தேவையான ஒரு கருத்தரங்கு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நியாயமாக பார்த்தால் இந்த கருத்தரங்கு முடிக்கிற வரையில் நானும் இருக்க வேண்டும். ஆனால் முன்கூட்டியே எனக்கு முழு தகவலும் தெரிவிக்கவில்லை. காரணம், விவசாயிகள் மத்தியில் அந்த விவசாயத்திலேயே தொடர்ந்து தொழில் பண்ண வேண்டுமானால் இன்றைக்கு உள்நாட்டு மார்க்கெட்டை விட வெளிநாட்டு மார்க்கெட்டை விற்றால்தான் ஏதோ ஒரு 4 மாதம் பார்க்க முடியும் என்ற நிலை வளர்ந்திருக்கிறது. இது எல்லா நாட்டிலும் செய்கிறார்கள். நம்முடைய நாட்டில் தான் இது அதிகமாக பிரபல்யமாகவில்லை. கேரளாவுக்கு போனால் ஒரு 14 வயது பையன் கூட எக்ஸ்போர்ட் பற்றி, ஏற்றுமதி பற்றி சொல்லுவார். பம்பாயில் சுற்றி பார்த்தா இது ரொம்ப பிரபல்யம். கல்கத்தாவும் அப்படித்தான். ஆனால் ஹைதராபாத்தில் இருந்து இது கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஊரில் இதை யாரும் பெருசாக எழுதவில்லை. பொதுவா விவசாயிகளை பற்றி கவனிப்பது கடைசியாகத்தான் இருக்கிறார்கள். நான் இந்த நிறுவனத்துறை பொதுப்பணியை வைத்திருந்த கலைஞர் அவர்கள் ஒரு டிமாண்ட் பண்ணுகிற பொழுது ஏதாவது விவசாயிகளுக்கு செய்ய வேண்டுமே, என்ன செய்யலாம் என்று கேட்டார். நான் சொன்னேன், அப்போது மின்சாரத்துறைக்கு நான் தான் வந்தேன். ஒரு 12 பைசாவை 13 பைசா ஏற்றிருக்கிறார் நாராயணசாமி நாயுடு போராட்டம் பண்ணார். துப்பாக்கி சூடு நடந்தது. பெரும்பான்மையிலிருந்து சபைகளை பயன்படுத்தி கொண்டு வந்தார். அது என்ன இப்படி கேட்டார் தலைவர். 1 பைசா ஏற்றுறதுக்கே போராடினாங்க. இப்போ 1 பைசாவும் வானாலும் சொல்ல மாட்டேன். ஆமாங்க. உடனே சொன்னார், போய் அடிச்சு கொண்டா போயிட்டாங்க.
ஆர்டர் எடுத்துக்க மாட்டான். வேகமா போய் செக்ரட்டரி கூப்பிட்டு இனிமேல் அவன் 5வது பொருள் போட்டிருந்தாலும் சரி, 10வது பொருள் போட்டிருந்தாலும் சரி, வெளியே ஓட்டாலும் சரி, பப்ஜெட் இருக்கிறதுல சக்கராலை போட்டிருந்தாலும் சரி, வேற எதுக்கு பண்ணாலும் சரி, இனிமேல் விவசாயி கரண்ட் பில் கட்ட தேவையில்லை என்கிற ஒரு பில்லை போட்டு கொண்டார் என்று சொன்னார். அந்த அதிகாரி பயிர் கொண்டாந்து வச்சார். நான் கையெழுத்து போட்டு சிஎம் போனோம், கலைஞர் கையெழுத்து போட்டு ஆடுறாங்க. அதை வைத்த உடனே நான் கையெழுத்து போட்டேன். அதுக்கு குறிக்க பொழுது என் கண்ணிலிருந்து பரபரான்னு கண்ணீர் கூட்டிச்சு. அது பயிரில் விழுந்துட்டு உடனே அந்த செக்ரட்டரி முருகராஜன் ஒரு பேர் உடனே ஒரு பயில எடுத்துட்டா தண்ணி வடிகிடுச்சு. அப்போ அவர் கேட்டார், ஐயா எதுக்கு அழுதீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இன்னைக்கு நான் இந்த மந்திரியா உட்கார்ந்து இனிமேல் புரியாமல் கரண்ட் கட்டக்கூடாதுன்னு உத்தரவு போடுற ஒரு ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கேன். ஆனால் எங்களுக்கு 3 பம்ப் பேருக்கு ஒன்றோடு தண்ணி கிடையாது. 2 மாசத்துக்கு ஒரு தரம் பில்லு வரும். 1 மாதத்துக்கு வரும் எங்கள் அம்மாவுடைய கப்பல் போயிடும் தேடுதலுக்கு. அடுத்த வரும் மூக்கத்தி போயிடும், காலில் செயின் போயிடும். கட்ட தாலியை தவிர எல்லாம் எங்கள் அம்மா இந்த கரண்ட் பில்லுக்கு அழகாங்க. அவங்க சாதனை பொழுது தொடர்பு சூப்பரெல்லாம் மூக்கரை காதலி போட்டு சென்று போனாங்க. அவளுக்கு பிறந்தா அந்த குடியானவன் இனி எந்த குடியானவனும் பில் கட்ட தேவையில்லை என்று கொடுக்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு இது ஒரு போதும். இனிமேல் நான் மந்திரியா இருந்தாலும் இல்லைதான் ஒன்றுதான். இதை மறுபடியும் கட்டுன்னு சொல்றதுக்கு எந்த ஒவ்வொருக்கும் தைரியம் வர. ஒரு முறை ஜெயலலிதா ஒரு பிள்ளை போனாங்க. நான் தான் பேசுறேன் இப்படி அப்படி ரணகரமா பேசுறேன். அந்த அம்மா வாபஸ் வாங்கிடுச்சு. ஆனாலும் அம்மா எதிர்பார்க்க பேச முடிஞ்சு சொல்லிச்சு, துறைமுக வந்தனி அப்படின்னா Fortunately, unfortunately, you are not entered the city with. If you have been there, there is no Shivaji Ganesan. அதாவது நீங்க பேசுறத பார்த்தேன், தப்பிதவை சினிமா இருந்தா சிவாஜி கணேசன் போயிருப்பாங்க. நான் அதுக்காக அடி வைக்கிறது என் உணர்வு பேசுறேன்னு சொன்னேன். ஆகியனால இது விவசாயிகள் இப்படி பெருமைப்படுறதுல அதுதான் தன்னை தகுதான்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த வேலை தான் செய்யறோம். நானும் எப்படி பாருங்க, நானே ஃப்ரெண்டோம் இன்னைக்கு டயர்டாக இருக்கேன். லங்கா அவங்க அப்பா 2 பேரும் லண்டனுக்கு போகணும். அவரு அப்பளம் எடுத்து வந்திருந்தார். அவரு ஷாரூக் கம்பெனி, சிம்சன் கம்பெனி வாங்க கம்பெனி, அந்த கம்பெனி 2 பேர் இருந்தாங்க. சாப்பிட்டுக்கிட்டே அவங்க தண்ணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அப்பளத்துக்காக சாப்பிட்டா இது ரொம்ப நல்லா யாருன்னு கேட்டான். அந்த அப்பளம் மட்டும் 45 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு ஏற்றுமதி பண்றான் அப்பளம். அன்னைக்கு உடனே அப்பதான் என்ன கேட்டான் ஒருத்தர், நீங்க ஏதாவது ஏற்றுமதி பண்ணுங்க. எனக்கு ஏதாவது தெரியாது சார். அவன் தான் சொன்னா ஈரோடு மஞ்சள் அது என்ன அவன் ஒரு சேலத்து மஞ்சள் எல்லாத்தையும் கிளீனா சொல்லி எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தான். நாங்கள் அவன் ஏற்பாடு பண்ணோம். அது மட்டும் இல்லாம காய்கறிகளுக்கு நல்ல வரவேற்பு. பாரிஸுக்கு எல்லா காய்கறியும் அரைச்சிருக்கேன். புடலங்காயை கீழெல்லாம் கவர் பண்ணி பட்ட நிலமா தங்க விட்டா அது ஒரு பத்திரிகை படம் எடுத்து சினிமாவை காமிச்சார். அதே மாதிரி சிங்கப்பூருக்கு முருங்கை அனுப்பி கொடுத்தேன். லண்டனுக்கு கர்நாடகா அனுப்பிச்சு. இப்படி எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். ஆனா ஏன் நிறுவனம் கேட்டீங்கன்னா அங்கதான் வரணும். இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. நியாயமா பார்த்தா எல்லா நாட்டிலையும் மத்திய சர்க்காருடைய ஒரு ஆபீஸ் இருக்கு. அவன் தான் நமக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஆனால் அவர் என்ன இருக்கிறதெல்லாம் நம்ம இங்க மார்க்கெட் பிடிக்கணும் தெரிஞ்சவட்ட
கொச்சி மார்க்கெட் விழுது. திருவள்ளூர் தான் என்ன செஞ்சான், மெட்ராஸ்ல இருந்து சென்னையில் இருந்து 1 கிலோ கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ போறாங்க, பாரிஸுக்கு போறான். நாங்க 40 ரூபா 35 ரூபா 40 ரூபாய் கட்டியிருக்கோம். ஒரு நாள் திடீர்னு 95 ரூபாய் ஆகிட்டான். ஆனா நான் சென்னையிலிருந்து 1 கிலோ 95, அதே கொச்சிக்கு 35. ஆக நம்ம அவன் அதிகமாக வளர்க்க மாட்டான், அவனோட காம்படிட் பண்ண முடியல. ஆனாலும் இன்றைக்கும் சில ஐட்டங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால இது தேவையான ஒன்று. எந்த காய்கறி வாங்குவான், கருவேப்பிலிருந்து அருகுகொள்ளிலிருந்து எல்லாம் வாங்குவான். ஆனா சுத்தமா நான் கண்ணில் நினைச்சிட்டேன், ஒன்று கூட அவன் எழுதல. கண்ணில் என்ன பண்ணாலும் மண்ணில் இருக்கும். அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். அது கண்ணாடி மாதிரி இருக்கணும்னா நான் வந்து இவ்வளோ பண்ண முடியாது, குற்றியா விட்டுவிட்டேன். ஆகையினால இது ஏற்றுமதி விவசாயிகளுக்கு தேவையானது. அதே மாதிரி முள்ளங்கி அது ஒரு வரவேற்பு இருக்கு. கீரை வகைகள் நிறைய ஏற்றுமதி பண்றாங்க. ஆக முருங்கைக்காய்க்கு வரமான வரவேற்பு. இவையெல்லாம் நீங்க சின்ன சின்னதான். ஆகையினால நான் தாராபுரம் பக்கத்தில் போய் முருங்கைக்காய் வாங்கி வந்து அங்கே ஏற்றுமதி பண்ணி பார்த்தேன். ஒட்டெல்லாம் அப்பெல்லாம் பண்ணி பார்த்தேன் வேலையா இருந்துச்சு. ஆகையினால் எனக்கு விருப்பமான ஒரு ஐட்டம் இது. விவசாயிகள் வெளிநாட்டுக்கு அனுப்புறது. எனவே இங்கே உங்களுக்காக ஆலோசனை வழங்குவதற்கு பலர் வந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள். அரசாங்கத்தில் என்ன செய்ய வேண்டுமோ ஏதாவது செய்ய வேண்டுமானால் தைரியமாக என்னிடத்தை வாருங்கள். டெல்லி இருந்தால் போங்கள், என்னால் முடிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று எடுத்து போய் நீண்ட நேரம் இங்கே உறவு இருக்க வேண்டும் என்றாலும் இன்னும் 4 நிகழ்ச்சிகளை வைத்திருக்கிறார்கள். ஆக போய் வர வேண்டும். நன்றி, வணக்கம். சிறப்பான கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கருத்தரங்கம் தொடர்ந்து நடைபெறும். இப்போ பஞ்சு மூட்டை வச்சிங்கன்னா 40 மூட்டை தான் பிடிக்கும் இல்லைங்களா? கோல்டு வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே பிடிக்கும். ஸோ நீங்கள் அதை தான் இந்த எல்லா கிளாஸஸ்லேயும் நீங்கள் ஒவ்வொன்றா முதல் படி ஏறும்போது 7வது படியில் பண்ண வேண்டிய விஷயத்த முதல் படியில் கேட்குறாங்க. ஆரம்ப காலத்தில் பண்ணியிருக்கோம். அது வழிமுறை இல்லாமல் கஷ்டம். மூளைகளுக்கு சரிங்க சார், நாங்கள் பின்னாடி கிட்டத்தட்ட 100 பேர் எக்ஸ்போர்ட் தான் இருக்காங்க சார். குடியாத்தம் எவர்கிரீன் கலெக்டிவ் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி. எங்களுக்கு மாங்காய் அதிகமாக இருக்குது, தேங்காய் அதிகமாக இருக்குது. சரி, இதில் பிரத்யேகமாக எங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்தீங்கன்னா விளைவிச்சல் இங்கே விளையிற காலம் இப்போ ஸ்டார்டிங் இது. ஆமாங்க. எப்படி அது இருக்கணும், பாய்சன் ரெசிடி எவ்வளோ இருக்கணும், என்ன மாதிரி மருந்து அளிக்கணுன்றது மாதிரி பயிற்சிகள் கொடுத்தா எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற குவாலிட்டியான மாங்காய் உருவாக்குறதுக்கு வாய்ப்பாக இருக்குது சார். மாங்காய் கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய்க்கு போன வருஷம் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். 1800 கோடி ரூபா அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். நான் சமீபத்தில் கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு ஃபார்முக்கு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் இப்பயே இந்த டைமில் வந்தாரான். அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருந்து இப்பயே வந்து இங்கே விளையிற அவன் குறிப்பிட்ட ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் சொன்னாங்க. இந்த டோட்டல் ஏரியாவில் விளையிற மாம்பழம் எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன்னு அவன் முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ அவனே வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிடுறான். அதை தாண்டி உங்களுக்கு டெக்னிக்கலாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் அதை சொல்லித்தரேன்.